Hebron Ministries. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய், இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். போதும். ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் இந்த அருமையான எருசலேமுக்கு வருகிறார். வெற்றி பவனியாய் வருகிறதா நம்ம குறித்தோலை ஞாயிறு என்று கொண்டாடுகின்றோம். ஜீசஸ் இஸ் சிம்பிள் ஆஃப் கிங்ஷிப். இயேசுவே அரசாட்சியின் அடையாளம். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் நமக்காக எப்பொழுதுமே அரசாட்சி செய்கிற ஒரு தேவன். ஜீசஸ் இஸ் சிம்பிள் ஆஃப் கிங்ஷிப்னா இயேசுவே அரசாட்சியின் அடையாளம். இந்த செய்தியினுடைய தலைப்பு இயேசுவே அரசாட்சியின் அடையாளம். ஜீசஸ் இஸ் சிம்பிள் ஆஃப் கிங்ஷிப். 4 காரியங்களை தேவன் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 1, சாய்ஸ் ஆஃப் கிங். ராஜாவினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். சொல்லுங்க, ராஜாவினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க? போயிட்டு அங்கே இருக்கிற அந்த கழுதை குட்டையை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் சொன்ன உடனே, ஆண்டவர் இயேசு சொன்ன உடனே சீஷர்கள் கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணாங்க? போயிட்டு அவிழ்த்து கொண்டு வந்தார்கள். ஏன் அவிழ்த்துட்டு வரணும், எங்கே இருக்கும் அப்படின்னு கேள்விகள் கேட்கவில்லை. சரி, இங்கே பாருங்க. 2வது, கமாண்ட் ஆஃப் கிங். ராஜாவினுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். விருப்பம், பிறகு கட்டளை. 3வது, டைரக்ஷன் ஆஃப் கிங். ராஜாவினுடைய வழிகாட்டுதலுக்குள் நாம் செல்ல வேண்டும். 3வது, விக்டரி ஆஃப் கிங். 4வது, ராஜா அப்படி வழிகாட்டுதலுக்குள்ளே செல்லும் பொழுது தேவன் ராஜா நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் போகும்பொழுது என்ன பண்ணுறாங்க? அவர்கள் வஸ்திரங்களை விரிக்கின்றார்கள். வஸ்திரங்களை விரித்து பிறகு என்ன பண்ணுறாங்க? மரக்கிளைகள் எல்லாம் கொண்டு வந்து அங்கே போடுற. வஸ்திரங்களை விரிப்பது எதை குறிக்கிறது? நார்மலாக சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு வஸ்திரம் தான் மிக மிக கனம் உள்ளது இல்லையா? எந்த வஸ்திரம் நீ போட்டிருக்கோ அந்த வஸ்திரத்துக்கு தகுந்த ஒரு மரியாதையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நல்ல ஒரு கோட்டு சூட்டு போட்டுருந்தால் அவர் படிச்சிருக்கிறார் அப்படி சொல்லுவாங்க. ஒரு துண்டு கட்டிட்டு இருந்தாருன்னா இவர் வேலை செய்கிறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொன்று வஸ்திரத்துக்கு இருக்குது. அதே மாதிரி பர்பிள் ட்ரெஸ் போட்டிருந்தா இவர் கிங், ராயல் ஃபேமிலி அப்படி சொல்லுவாங்க. பாருங்கள், ஒரு ரெட் கார்பெட் போட்டிருந்தா இவர் பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர். வரும்பொழுது என்ன பண்ணாங்க? ராயல் கார்பெட் வெல்கம் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்லேருந்து வரும்போது ராயல் கார்பெட் அப்படியே ரெட் கலரு ஒரு வெண்மணிச்சு. அது போல் அவர்கள் எல்லோரும் அழிந்திருந்தார்கள். ஏன்னா அவங்க டோராவை நல்லா படிச்சிருக்கிறாங்க. என் மேய்ப்பர் வருகிறார், அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருகிறார், சமாதானம் உள்ளவர் அப்படி என்பதை அவர்கள் படித்ததுனால அவர்கள் தன்னுடைய இதில் அவர்கள் பார்க்குறாங்க. இயேசு எருசலேமுக்குள்ளே வரும்பொழுது அவர்களுக்கு வேண்டிய மரியாதையை அங்கே அவர்கள் செய்கிறத பார்க்க முடியும். பிறகு என்ன பண்ணுறது? தன்னுடைய கனத்தை, தன்னுடைய இருதயத்தை அவர்கள் அந்த வஸ்திரத்தில், அந்த வஸ்திரம் நம்ம ஒரு வஸ்திரம் போடுறோம், நமக்கு இருதயத்துக்கு பிடிச்ச வஸ்திரம் தான் நாம் போடுவோம். இருதயத்துக்கு பிடிக்காத வஸ்திரத்தை நம்ம போட மாட்டோம். அப்போ எதை பார்க்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? சில பேர் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே, கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த புடவைலாம் எடுத்து வச்சுருவாங்க பாருங்கள். ஆமாம், ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுருவாங்க பாருங்கள் இல்லையா? எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து, இதுதான் நான் கட்டிக்கு போகிறது. அது 10 தடவை எடுத்து பார்த்து இது பிடிக்குதா, அது பிடிக்குதா, அது பிடிக்குதா, இது பிடிக்குதா, அது ஒரு பெரிய டிஸ்கஷனே நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க போட்டு போவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் இல்லை பாருங்கள். எப்போவுமே ஒரு ஒயிட் ட்ரெஸ் எடுத்து வச்சுலாம், ஏதோ ஒன்று இதில் தேருது அப்படின்னு பார்த்து போக வேண்டியதை அந்த சாய்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அப்போ இந்த வஸ்திரங்கள், அப்போ தான் விரும்பின வஸ்திரங்கள் என்ன பண்ணுறாங்க? தூக்கி இயேசுக்காக தூக்கி போடுறாங்க. அந்த இயேசு வராரு, அந்த கழுதை வருது, அந்த கழுது காலில் அந்த வஸ்திரங்கள் மிதிப்படுகிறது. அவங்களுக்கு என்ன? ஆண்டவர் தேவன் கழுதை இல்லை, கழுதை மேலே ஏறி இருக்கிறவரை அவர்கள் ஸ்தோத்தரிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதுபோல் நம்முடைய மரியாதை, நம்முடைய கனம் எல்லாம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட வேண்டும்.
ஆண்டவர் தேவன். அப்போ இவனுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? ஆக்சுவலாக தாவீது ஒரு பெரிய ராஜா, எவ்வளோ எக்கச்சக்கமான சேரியட்ஸ் வச்சுருக்கான் இல்லை, நிறைய பயங்கரமான ரதங்களை வச்சுருக்கிறான், கொஞ்சம் நஞ்சலாம் ரதங்களை வச்சுருக்கிறான், குதிரைகள் வச்சுருக்கான், நேர்த்தியான குதிரைகள், பயங்கரமான குதிரைகள், எவ்வளோ பெரிய சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுறான் பாருங்க. நினச்சிருந்தா ஒரு பெரிய ஒரு 5000 பேர் நீங்கள் இந்த 21-24 வருஷம் வாங்கிப்போம், எவ்வளோ பெரிய பெரிய ட்ரூப்பு வச்சுருக்கிறான். அவ்வளோ பெரிய ட்ரூப்பு வச்சுருக்கிற ஒரு ஆள் கடைசியில் என்ன பண்ணுறான்? அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களை கூப்பிடல, ஆசாரியரை கூப்பிடுகின்றான், அங்கே அந்த ப்ராஃபட்டை கூப்பிடுகின்றான். உங்களுடைய வீடுகளை கட்டும்போது எப்படி பாஸ்டரை கூப்பிட்டு வந்து நீங்கள் ப்ரே பண்ணுற மாதிரி இல்லையா? உங்களுக்கு என்ன தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் பாஸ்டர் கனத்தை கொடுங்க. பரலோகம் யாரை கனப்படுத்துகிறதோ, பரலோகம் யாரோடு கூட உங்களுக்கு ஐக்கியத்தை கொடுத்துருக்குதோ, பரலோகம் யாரோடு கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உறவை கொடுத்துருக்கிறதோ, அந்த உறவை மேம்படுத்துவதற்கு தாவீது மிகவும் விருப்பமுள்ளவனாக இருக்கின்றான். ஹல்லேலூயா. அந்த விருப்பத்தை இந்த மக்கள் நிறைவேற்றுகிறார்கள். நீங்களும் நானும் கர்த்தர் இந்த அருமையான நேரத்தில் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் யாரோடு கூட உங்களுக்கு உறவை வைத்திருக்கிறார்களோ அந்த உறவில் நீங்கள் அவர் யாரை வேணா கூப்பிட்டுருந்தாலும் போய் கழுதை குட்டியை போய் அவுத்துருவாடா, கழுதை அவுத்துட்டு வந்துருப்பான். ஆனால் தன் சீஷர்களை அவர் உபயோகப்படுத்துகிறார், தனக்கு நெருக்கமானவர்களை உபயோகப்படுத்துகிறார். அதுதான் மிக மிக முக்கியமான. இதே தான் தாவீது செய்கிறான். அங்கே பார்க்கும்போது லேவியராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 19:19 என் கட்டளைகளை கை கொள்வீர்களானால் உன் மிருக ஜீவன்களை வேறு ஜாதிகளோடு பொழிய விடாயாக. ஹல்லேலூயா. என் கட்டளைகளை கை கொள்வாயானால், அந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது. யூ ஷல் கீப் மை ஸ்டாச்சூட்ஸ், யூ ஷுல் நாட் லெட் யுவர் லைஃப் ஸ்டாக் பிரீட் வித் அனதர் கைண்ட். பயங்கரமான காரியம். ஆடு மாடு கூட மற்றவங்களோடு கூட போகக்கூடாதுன்றார். ஏன்னா ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த வார்த்தை பயங்கரமாக இருக்கு பாரு. நம்ம வீட்டில் இருக்கிற அவங்க ஆடு மாடு வச்சுக்கோங்க, அந்த ஆடு மாடு மற்ற ஆடு மாடு கூட மேயக்கூடாது, மானோடு கூட கலக்கக்கூடாது. எவ்வளோ பயங்கரம் பாருங்க, எவ்வளோ வைராக்கியமாக இருக்கார் பாருங்க கடவுள். அப்புறம் பாருங்க, வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாக விதை கூட கலக்கக்கூடாது. நீ அரிசியும் கோதுமையும் சேர்த்து என்னது கம்பையும் கேழ்வரையும் சேர்த்து விதைக்கூடாது. அரிசினா அரிசி விதை, கோதுமைனா கோதுமை விதை, கேழ்வரகுனா கேழ்வரகு. நோ மிக்சிங், எல்லாமே இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் ஜெனுவினாக இரு. ஹல்லேலூயா. அப்போ அந்த கலப்படம் என்பது இருக்கக்கூடாது. விதையிலிருந்து, மிருகத்திலிருந்து. என்ன பயங்கரமான வார்த்தைகள் பார்த்தீங்களா? சணல் நூலும் கம்பளி நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தாது இருப்பாய். ட்ரெஸ் கூட என்ன பண்ணு, போட்டா உள்ளு போடு, இல்லைன்னா காட்டன் ட்ரெஸ் போடு, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போடாத. எவ்வளோ பயங்கரம் பார்த்தீங்களா? அதில் கூட கேர்ஃபுல்லாக இருக்கா பாருங்க. உள் போட்டால் உள்ளு போடு, சணல் நூல்னா காட்டன் ட்ரெஸ் போட்டால் காட்டன் ட்ரெஸ் போடு, மேலேயும் காட்டன் ட்ரெஸ்ஸு, கீழே போடுற ட்ரெஸ்ஸும் காட்டன், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் வேண்டும். அதில் கூட மிக்ஸ் பண்ணாத. உன்னுடைய பார்வையில் மாத்திரமில்ல, என் பார்வையில் நீர் எப்பொழுதும் கலப்படம் உள்ளவனாக இருக்கக்கூடாது. அப்போ ஒரு மனுஷன் மிருகம் விதைக்கிறதெல்லாம் இவ்வளோ இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்க வேண்டும்? ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜாதி யாரோடையும் கலக்கக்கூடாது. மிக 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகள், வாலிபர்கள், அம்மாங்க, அப்பா எல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எவ்வளோ வைராக்கியம் உள்ள கடவுள் நம்முடைய ஆண்டவர். அதில் நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவையில்லை என்பதை நினைக்க வேண்டும். ஆண்டுடைய சமூகத்தில் தேவன் எப்படி நம்ம வாழலாம், இல்லை இப்படி தான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் மேலே திட்டங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இதில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க, ஹல்லேலூயா, ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்ற. காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. எல்லாத்தையும் வாழலாம். மற்றவங்களுக்கு அட்வைஸ், நமக்கு புத்தி கிடையாது, அப்படி இருக்கக்கூடாது. சில சமயத்தில் நம்முடைய பிள்ளைகள் தவறுகள் செய்யும். அதை என்ன என் பிள்ளை செஞ்சான் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. தப்புனா தப்பு, ரைட்னா ரைட், அவ்வளோதான். என் பிள்ளை தப்பு செஞ்சான், ஜெபிங்க அப்படி சொல்லணும். அந்த தேவன் அதை மன்னிச்சிருவார். உன் பிள்ளைங்களே தப்பு செஞ்சாலும் தேவன் மன்னிச்சிருவார். என் பிள்ளை என்ன ஊரில் செய்யலையா, என் பிள்ளை மட்டும் தான் செஞ்சிட்டானா அப்படிலாம் கேட்க. உன் பிள்ளை செய்யக்கூடாதுன்னு தானே கடவுள் சொல்கிறார் இல்லையா? உன்னுடைய
அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ரெண்டும் மிக மிக முக்கியம். ஆண்டவர் இந்த காரியங்களை நம்மோடு கூட உணர்த்துகிறார் இன்னைக்கு பாம் சண்டேயில். மூணாவது காரியம் பாருங்க, டைரக்ஷன் ஆஃப் காட் கிங். மூணாவது அந்த ராஜா என்ன பண்ணுறான், வழிகாட்டுகிறான். என்ன வழிகாட்டுகிறான் பாருங்க, 34ஆம் வசனம் பாருங்க. அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கண்டவர்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாக நாத்தானும் அவனை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம். அந்த டைரக்ஷன், யார் என்ன வேலை செய்ய வேண்டும், யார் என்ன வேலை செய்ய வேண்டும். அங்கே ஆசாரான அங்கே சொல்லிட்டான், நீங்கள் 3 பேரும் போங்கடா, போய் கூட்டு வாங்கடா, கழுது மேலே ஏற்றுறா, எல்லாம் சொல்லிட்டான். ஆனால் யார் என்ன வேலை செய்ய வேண்டும் அவன் சொல்கிறான். ஆசாரங்க சாதோக்கும் தீர்க்கதரிசியா நாத்தான் அவனை இஸ்ரவேல் மேல் ராஜாகும் அபிஷேகம் பண்ணுறது இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாதுரா. அதில் யார் பெனையா வந்துடக்கூடாது. நீங்கள் 2 பேர் தான் செய்யணும். நீங்கள் மூத்தவர்கள், நீ ப்ராஃபெட்டு, நீ ப்ரீஸ்ட்டு, நீங்கள் 2 பேர் தான் செய்யணும். எல்லா விதத்திலும் ஒரு அக்யூரசி. அதுபோல் தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் சரியாக வழிநடத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. டாக்டரினை மாற்றக்கூடாது. அந்த டாக்டரினில் கடைசி நான் இன்னைக்கு காலையில் கூட ஜெபிச்சேன், ஆண்டவரே டாக்டரின் கடைசி வரையும் மாறக்கூடாது கர்த்தா. எத்தனை ஊழியக்காரர்கள் கடைசியில் இந்த டாக்டரின் மாறிடுறாங்க. ஒரு வெள்ளைக்காரன் நிறைய காசு கொடுத்தான்னா அவன் டாக்டரின் போயிடுறாங்க இல்லையா. சில சமயத்தில் அவங்கள அறியாமல் போயிடுறாங்க, அவனுடைய காரியங்களில் போயிடுறாங்க. ஆண்டவர் தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த வேதாகம சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படுதலாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என் சபையும் சபை மக்களும் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படுதலாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக சிவாசிமா இன்னும் கொஞ்சம் அப்போ என்ன சொல்கிறாங்க, அபிஷேகம் பண்ணக்கூட. பின்பு எக்காலம் ஊதி ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். ஏன் வார்த்தையை கேட்டீங்க, இவன் தான் ராஜா நான் டிசைட் பண்ணிட்டேன், ஏன்னா கடவுள் டிசைட் பண்ணார், நான் டிசைட் பண்ணிட்டேன். இப்போ யார் வேண்டும், மக்களுக்கு அறிவிக்க வேண்டும், இஸ்ரவேல் மக்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் இவன் தான் ராஜாவென்று. அப்போ பார்க்குறானுங்க எல்லாவற்றையும். அவன் அங்கே அதோனியா என்ன பண்ணுறான், அவன் ராஜான்னு பண்ணுறான். இங்கே என்ன பண்ணுறாரு, இவனுடைய கோவேரி கழுதி மேலே பொழுது ராஜா இப்போ படுத்த படுக்கையாக இருக்கிறார். இப்போ இவர் தான் ராஜான்னு சொல்கிறதுக்கு இங்கே ஆள் இல்லை, எழுந்து வர முடியாத ராஜாவில். அழகாக பண்ணுறான், பியூட்டிஃபுல்லாக பண்ணுறான், அழகாக கழுது. அப்போ அவங்க எல்லாம் மக்கள் புரிஞ்சு, ஐயோ இந்த கோவேரி கழுதை தாவீது யூஸ் பண்ண, அப்போ என்ன பாருங்க சின்ன வயசில் யூஸ் பண்ண அந்த கோவேரி கழுதை விடவே இல்லை அவன். அன்னைக்கு இப்போ எவ்வளோ பெரிய குதிரைகள் வந்தாலும் அந்த பழசவன் மறக்கவே இல்லை. தான் யூஸ் பண்ண அந்த கோவேரி கழுதை நல்லா தீனி போட்டு வச்சுருக்கான் பொழுது. ஒரு நாள் என் பிள்ளை ஏறுவதற்காக வைத்திருந்தான். உங்களுடைய தரிசனங்கள், உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய பிள்ளையாகிய கோவேரி கழுதை மேல் போக வேண்டும். கோவேரி கழுதல்ல சொல்கிறேன், அடுத்த சந்ததிக்கு போக வேண்டும். உங்கள் தரிசனம் போகணும். இப்போ தரிசனம் அந்த கழுதைக்கு தெரியும் எப்படி ராஜா எப்படி உட்காந்துருப்பாரு, ஒரு கிழிச்சு உட்காந்துருப்பாரா, நேராக உட்காந்துருப்பாரா, ராஜா என்ன செய்வார். ராஜா மெதுவாக போது பெண்ட் பண்ணி சில குதிரைகளை பாருங்கள் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்குது. அந்த சில பேர் அவங்க ஏறும்போது அது படுத்து அப்படியே எழுது மேலே எழுது. நான் அன்றைக்கி பார்க்குறேன், ஒரு இது என்னது ஒரு பொண்ணு அந்த இதை குதிரை மேலே ஏறுறா. அவர் அந்த குதிரை ரொம்ப ஹைட்டாக இருக்குது, இந்த பொண்ணு குட்டி பொண்ணாக இருக்கிறா. உடனே என்ன பண்ணுறா, ஒரு ஸ்டூல் போட்டு எழுதுறா, அது பின்னாடி வருது, பின்னாடி வருது பாரு. அப்புறம் அப்புறம் அப்படி உடம்பு தூக்குது. போய் டக்குன்னு அந்த குதிரை மேலே அப்படி டப்புன்னு கீழே இறங்கிடுது. ஒட்டகம் என்ன பண்ணுவோம், அழகாக உட்காந்து நம்ம ஏறினோடனே மேலே எழுந்திருக்கும். இது மிருகங்களாம் எவ்வளோ புத்தி இருக்குல்ல. அப்போ அவன் சொல்கிறான், டைரக்ஷனு எக்காலம் உத வேண்டும். ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ எவ்வளோ சிம்பிளாக இருந்தாலும் ஒரு நாள் எக்காலம் உனக்காக ஓதுவார். உன்னை உயர்த்துகிற தேவன் எல்லாருக்கும் அறிவிப்பா, இவன் என்னுடைய பிள்ளை, இவன் என்னுடைய மகன் கர்த்தர் உனக்காக எக்காலம் ஊதுவார். ஹல்லேலூயா. அதில் சொல்கிறார், சாலமோன் வாழ்க. எக்காலம் ஊதுன்னு எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே அதோனியா போகிறான், இங்கே வருது சாலமோன் போகிறான். பார்த்த உடனே என்ன பண்ணுறான், எக்காலம் சத்த கட்ட திரும்பி பார்த்தா சாலமோன் வாழ்க, சாலமோன் வாழ்க பார்க்குறான். கோவேரி கழுதியை பார்க்குறானுங்க,
சத்தத்தை பகறாங்க, எக்காலத்தை பகறாங்க, ஐயோ அவர் தான்டா ராஜா, எல்லாம் பித்து ஓடி வந்துடுறான். அதுபோல் கர்த்தர் தேவன் எந்த நிலையிலும் உன்னை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. டைரக்ஷன் மிக மிக முக்கியமான ஒன்று. ஆண்டுடைய திட்டங்களும் தேவ தயவுகளும் ஆசீர்வாதமும் கர்த்தர் உமக்காக வைத்திருக்கிறார். எலியா என்ன பண்ணுறான், தமஸ்குவுக்கு போய் அங்கே போயிட்டு ஒரு கெபியில் இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, எந்த வழியாக வந்த தமஸ்கு வழியாக மறுபடியும் தமஸ்குக்கு திரும்பி போ. ஏன் ஆண்டவரை திரும்பி போக வேண்டும்? நீ போய் ஆசைகள் ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும், எகுவை ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும், உன் ஸ்தானத்தில் எலிசாவை ராஜாவை அபிஷேகம் வேண்டும். உன் டைரக்ஷனை தேவன் மாற்றுவார். எப்பொழுது? தேவன் உன்னோடு கூட இருக்கும் பொழுது. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்மை முழுமையாய் தாழ்த்த வேண்டும். சரி, 4வது காரியம், விக்டரி ஆஃப் கிங், ராஜாவுடைய ஜெயம். 35ஆம் வசனம் பாருங்க. அதன் பின்பு அவன் நகர்வலம் வந்து, அப்ப ஏத்திரம் வாழ்னா இது வாழ போதாது, என்ன பண்ண வேண்டும்? அவர் வந்து வாழ்கன்னு சொன்னா மட்டும் போதாது, அதுக்கப்புறம் நகர்வலம் வந்து எல்லா இடங்களுக்கும் போக வேண்டும், எல்லா மக்களும் அவனை காண வேண்டும். என்னடா ரோட் ஷோ? ரோட் ஷோ பார்த்தீங்களா? ரோட் ஷோ இப்பெல்லாம் ரோட் ஷோ நடக்குது பாருங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, வேனில் உட்காந்துன்னு வராங்க, எல்லாம் சுற்றி ஆட்களிக்கிறாங்க. ரோட் ஷோ அந்த நேரத்தில் ரோட் ஷோலாம் நடந்துருக்கு பாருங்க. அவன் நகர்வலம் வர வேண்டும், அதான் ரோட் ஷோ. நகர்வலம் வர வேண்டும். ஏசு என்ன பண்ணுறாரு, அந்த ஜெருசலேமுக்குள்ள போகும்போது ரோட் ஷோ அப்படியே போகிறார். போட்டோட எல்லாம் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் பரிசேர் பிரதான ஆசிரியர் என்னம்மா ஒரு இந்த ஓசனம் கத்துறாங்க, வாய மூடு அப்படின்னு சொல்ல, நீ கூப்பிடல இந்த கல் கூப்பிடும் அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் இந்த குழந்தைங்களுக்கு தெரியுது மேசியா யார் என்று. அல்லேலூயா. இப்போ ரோட் ஷோ எதுக்கு அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் இயேசு யார் என்று தெரிய வேண்டும். நம்ம அந்த குருத்தோலை பவனி போகும்பொழுது பஸ்ஸில் போகிறவங்களாம் எட்டி பார்க்குறான் பாருங்க. என்னங்க இன்றைக்கி கிறிஸ்டியங்கெல்லாம் போகிறாங்க, கையில் வேறு இதை வச்சுருக்குறாங்க, அது குறித்தோலையை வச்சுருக்காங்க, இன்றைக்கி பவனிங்க அப்படின்னா என்னங்க அப்படின்னு எனக்கும் தெரியாதுங்க. 2 பேரும் ஒன்றா போவோங்க. டிரைவருக்கு தெரியாமங்க, அவருக்கு தெரியாதுங்க. கண்டக்டருக்கு அவர் விசில் தாக்க ஊத தெரியும். 4 பொழுது விசில் ஊதிட்டு போவானுங்க. ஏசு யாருன்னு தெரியாது. ஆண்டவர் தேவன் இங்கே பண்ணுறாரு. அப்போ அந்த ரோட் ஷோவில் என்ன நடக்குது, அவங்க எல்லாருக்கும் தெரியாதவங்களுக்கெல்லாம் காஸ்பல் தெரிய ஆரம்பிக்குது, ஏசு யாருன்னு தெரிய ஆரம்பிக்குது. நமக்கு ஜெப நடையா கர்த்தர் மாற்றார். அப்போ அந்த ரோட் ஷோ மிக மிக முக்கியம். பாருங்க, நகர்வலம் வந்து என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி. அப்போ அந்த ரோட் ஷோ போயிட்டு வந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு, என் சிங்காசனத்தில் வீற்றிருப்பா. இப்போ சாலமோனுக்கு தெரியும் இந்த நாட்டில் எத்தனை பேர் தன்னை சப்போர்ட் பண்ணுறாங்க, எத்தனை பேர் நிற்கிறாங்க, எத்தனை பேர் கனப்படுத்துகிறாங்க, எத்தனை பேர் என்ன. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இப்போ இயேசு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடுது. அங்கே இருக்கிற சதிசேரம் பிரதான மெய்ப்பன் எல்லாருக்கும் தெரியாமல் ஏறுவது முதற்கொண்டு எல்லாருக்கும் அவர் தெரிய ஆரம்பிக்கிற. ரோட் ஷோ வீட்டு இருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு, அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்பதை ஆண்டவர் தேவன் கூட்டிக் கொண்டு வாருங்கள், அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள், அவனை என் ஸ்தானத்தில் ராஜாவாய் இருப்பான், அவனை என் ஸ்தானத்தில் ராஜாவாய் இருப்பான், அவரே என் ஸ்தானத்தில் ராஜாவாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் தலைவனாய் இருப்பான். அவனை ஏற்படுத்தினேன், என்னை ஏற்படுத்தினேன். பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு, அந்த ஜெருசலேமுக்கு கர்த்தர் அழகா கொண்டு வருகின்றார். தேவனுடைய திட்டங்கள் நிறைவேற. அதுதான் சகரியா சொல்ற மாதிரி 9:9, சீயோன் குமார்த்தியை மிகவும் கலிகூறு, எருசலேம் குமார்த்தியை கம்பீரு, இதோ ஒன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர், கழுதி மேலும் கழுதிய குட்டையாக மரியின் மேலும் ஏறி வருகிறாய் இருக்கிறார். அந்த தெற்கு தரிசன வசனங்கள் வார்த்தைகள் அங்கே நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. செங்கோல் ராஜா விட்டு நீங்குவதில் என்று அங்கே 49ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் சொன்ன தெற்கு தரிசனம் நிறைவேறுகிறது. சமாதான கர்த்தர் வருமான அளவு அந்த தெற்கு தரிசனம் அங்கே நிறைவேறுகிறத பார்க்கப்படுது போல. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களை குறித்து என்னென்ன தீர்க்க தரிசனம் இருக்கோ அவற்றை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். நீங்கள் எந்தெந்த வாக்கு தத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த வாக்கு தத்துக்கள் இந்த நாளில் கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பார்வோன் என்ன பண்ணுறான், தன்னுடைய 2வது ரதத்தின் மேலே யோசேப்பை ஏற்றி எல்லா நகர்வலம் கொண்டு போகிறான் பாருங்க. அதே போல் அப்புறம் ஆமோனை கேட்குறாங்க, ஒரு ஆளுக்கு வந்து கணம் பண்ணோம், என்னப்பா பண்ணோம்? அவர் சொல்கிறார், ராஜா மேலே ஏற்றி கிரீடத்தை வச்சு அவனை வந்து நகர்வலம் கொண்டு போக வேண்டும், அங்கே மருகதா இருக்கிறான், அவன்கிட்ட போயிட்டு இந்த காரியத்தை செய்யுங்கள் என்று. அதுபோல் கர்த்தர் தேவன் இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை பரிசுத்த ஆவியான எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை தேவன் ஒரு நாள் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு தேவன் பரிசு ஒரு நாள் வரப்போகிறது, 2ஆம் வருகையில். அவருடைய வருகையில் நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியம் 4 காரியங்களை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன 4 காரியங்கள்? ராஜாவின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும்,
ராஜாவின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும், ராஜாவின் வழிகளிலே நடக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.